காட்டில் படுத்திருந்த சிங்கத்திடம் போய் ஒரு கொசு பேசத் தொடங்கியது. என்னை விட நீ பலசால் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது மிகவும் தவறு. உன் வலிமை எப்படிப்பட்டது? பற்களை நரநரை என்று கடித்து நகங்களால் பிராண்டுகிறாய். இது எப்படி இருக்கிறது என்றால், ஏழை பெண் தன் கணவனுடன் சண்டை போடுவதை போல இருக்கிறது. சரி வா, நாம் இருவரும் சண்டை போட்டு பார்ப்போம் என்று கூறிய கொசு கொய் என்று ரிங்காரம் செய்து கொண்டு சிங்கத்தின் மீது பறந்தது. சிங்கத்தின் நாசியிலும் தாடையிலும் கடிக்கத் தொடங்கியது. சிங்கம் கொசுவை விரட்ட எண்ணி தன் கைகளால் தன் முகத்தை பிராண்டியது. தன் கைகளில் இருந்த நகங்கள் முகத்தில் பட்டு முகத்தில் உள்ள தோள்கள் கிழிந்து ரத்தம் வடிந்து சிங்கம் களைத்து போய்விட்டது. வெற்றி முழக்கத்தோடு அங்கிருந்து கொசு பறந்து சென்றது. தன்னை அழிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற தலைகணத்தில் அந்த கொசு கண்மூடி பறந்தது. போகும் வழியில் ஒரு சிலந்தி வலை இருப்பதை அறியாமல் அதில் போய் சிக்கிக் கொண்ட கொசு தப்பிக்க முடியாமல் தவித்தது. அதற்குள் பசித்திருந்த சிலந்தி அங்கு வந்து கொசுவின் ரத்தத்தை உரிந்து குடித்து விட்டது. வலிமை மிகுந்த சிங்கத்தையே வெற்றி கொண்ட நாம் இந்த சிறிய சிலந்தியிடம் மாட்டி சின்ன படுகிறமே என்று வருந்தியது கொசு. ஆணவத்துடன் இருந்த கொசு இறுதியில் இறந்தும் போனது. வல்லவனுக்கும் வல்லவன் இவ்வுலகில் உள்ளான் என்பதை இந்த கதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நன்றி.